புலிகள்ல வந்து இவங்க படுத்துப்பாங்களா, இவங்களுடைய இனம் எல்லாருமே வந்து. இவங்க பரம்பரையில எல்லாருமே அந்த மாரி படுத்துட்டு, அ அந்த செடார் லீவ்ஸ்லாம் வச்சுட்டு ஏன்னா, அந்த செடார் லீவ்ஸ் எதுக்குன்னா, ரொம்ப ஒரு வார்மா இருக்குமாம். வெளிய என்னதான் குளிர்ச்சியா இருந்தாலுமே, அந்த செடார் லீவ்ஸ் வந்து நல்லா ஒரு வார்மா இருக்கிற மாரி ஒரு கண்டிஷன வந்து கிரியேட் பண்ணுமாம். ஸோ, அ சாதாரணமா இந்த மாரி 15 டிகிரீஸ் அந்த மாரி இருந்துச்சுன்னா, நார்மலா அந்த தரை மேலேயே அவங்க புல் மேலேயும் அவங்க வந்து படுத்துப்பாங்க. ஸோ, காலையில அவங்க வந்து கிரீட்டிங் பண்றாங்க. அவங்களுடைய கிரீட்டிங் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் நம்ம. இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். மார்னிங் வந்து அவங்க என்ன கிரீட்டிங் பண்றாங்க அப்படின்னா, மே த டே கம் டு யூ வித் பிளெஸ்ஸிங்ஸ் அப்படின்றாங்க. அதாவது இந்த நாள் வந்து உனக்கு வந்து எல்லா விதமான ஆசீர்வாதங்களோட தொடங்கட்டும் அப்படின்னு இவங்க சொல்றாங்க. ஸோ இ ஆ சொல்லிட்டு அவங்க என்ன சொல்றாங்க அனஸ்தீசியா, "இது எனக்கும் நீ சொல்லு" அப்படின்றாங்க. ஸோ இந்த நாள் வந்து ஒரு ஆசீர்வாதத்தோட தொடங்கலாம் அப்படின்ற மாரி கிரீட்டிங் பண்ணு அப்படின்னு. இந்த வேர்ட்ஸ் எல்லாமே வந்து ஆக்சுவலா காலையில எந்திரிச்சதுமே, ஈவன் நம்ம ஃபேமிலில வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த நாள் எல்லா விதமான அருளோடையும் நாம வந்து தொடங்குறோம் அப்படின்ற மாரி நீங்க வந்து நெனச்சு பாருங்க. அந்த மார்னிங் எந்திரிச்சதுமே இந்த வேர்ட்ஸ சொல்லும்போது, எவ்வளோ ஒரு பவர்ஃபுல்லான ஒரு வைப்ரேஷன நம்ப கிரியேட் பண்றோம். ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட்டு ஸ்டெப். அவங்க காலையில எந்திரிக்கும் போதே வந்து, இந்த பிளெஸ்ஸிங்ஸோட வந்து அவங்க வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கிறாங்க அந்த டே.